ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, மிக மிக அவசர செய்தியோடு தான் இந்த சாயப்பா இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஆமென் செல்லமே. இந்த விஷயம் எப்போ நடக்கும், இது எப்போ கிடைக்கும்னு நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த 2 விஷயங்களை தான் நாளைக்கு நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். அதனால் இப்போது எந்த சிந்தனையும் இல்லாமல், எதையும் யோசித்து கவலைப்படாமல், எல்லாத்தையும் என் சாயப்பா பார்த்துக்குவான்னு அதை என் பொறுப்பில் விட்டுட்டு நீ நிம்மதியாக தூங்கு. தேவையில்லாமல் மனசுக்குள்ளே அதையும் இதையும் யோசித்து குப்பையாக மனசை போட்டு வருத்திக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என் அனுமதியோடு தான், என் உத்தரவுப்படி தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. உன்னை பின்தொடர்ந்து வரும் கர்மாவும் அப்படிதான் உன்னை பின்தொடர்ந்து சில கஷ்டங்களை உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீ என்ன செஞ்சியோ அதுதானே உனக்கு திரும்ப கிடைக்குது. நீ நல்லதை செஞ்சிருந்தீனா அது நல்ல கர்மாவா நன்மையா உனக்கு கிடைச்சிருக்கும். கெட்டதை செஞ்சிருந்தீனா அது கெட்ட கர்மாவா தண்டனையா கஷ்டமா உனக்கு கிடைச்சிருக்கும். நீ ஆனா உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நல்லதையும் செஞ்சிருக்க, கெட்டதையும் செஞ்சிருக்க. இத்தனை நாளா கெட்ட கர்மாக்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கஷ்டத்தை கொடுத்து உனக்கான தண்டனையை கொடுத்ததெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ நல்ல கர்மாக்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான புண்ணியத்தை சேர்க்க வந்திருக்கு. ஆமீன் செல்லமே. நீ செஞ்ச நன்மைகள் எல்லாம் இப்போது உனக்கே இரட்டிப்பாக உன்னை வந்து சேரப்போகுது. உன்னை கஷ்டப்படுத்தி உனக்கு கவலையை கொடுக்கணும்னு நான் ஒருபோதும் நினைக்கல. ஆனால் நீ செஞ்ச சில விஷயங்கள் தான் உனக்கு திரும்ப வந்து சேர்ந்தது. சரி, நடந்ததையெல்லாம் விட்டுடு. நீ செய்த நல்ல விஷயங்களுக்கான நன்மைகளை இப்போது இரட்டிப்பாக உனக்கு கொடுக்கறதுக்கு இந்த சாயப்பா வந்துட்டே என் தங்கமே. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். இனிமே எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உனக்குள்ளே வச்சுக்காம, எதையும் தப்பாக யோசிக்காமல், தவறாக சிந்திக்காமல், நல்லதையே நினச்சி முன்னேறி போய்கிட்டே இரு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், என்ன நடந்தாலும், எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்றதை மட்டும் நீ ஒருபோதும் மறந்துட வேண்டாம். சில நேரம் அடிக்கடி நீ உணர்ச்சி வசப்படுறதையும் கோபப்படுறதையும், அதிகமாக எதிர்மறை உணர்ச்சிகள் வந்து உன்னை ஆட்டி படைக்கிறதையும் நான் பார்க்குறேன். முதல்ல இறைபக்தியை உனக்கு அதிகமாக்கு. இறைபக்தியை அதிகமாக்கி கொள்ளும்போது எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடும். அது மட்டும் இல்லை, உனக்கு கூடுதல் சக்தியும் தைரியமும் துணிச்சலும் கூட வந்து சேரும். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் விலக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக்கும் விதமாக தான் நாளைக்கு நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். இன்று இரவோடு இரவாக உன் கர்மாக்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் நாளைக்கு உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய, உன்னை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரணும்னு முடிவு எடுத்துட்டேன். வாழ்க்கையை வாழணும்னா சில பிரச்சனைகளை சந்திச்சு தான் ஆகணும். என் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்கக்கூடாது, கஷ்டமே இருக்கக்கூடாது, நான் வாழ்க்கையை சுகமாக வாழணும்னு கேட்டினா அது முடியாத காரியம். பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி வந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை அழகாக, நிம்மதியாக, உயர்வாக வாழ முடியும் என் செல்லமே. உனக்கான அழகான தருணங்களை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். கர்ம வினைகள் தரும் துன்பத்திலிருந்து விடுபட ஒரே வழி கடமையை சரியாக செய்வதுதான். வீடாக இருந்தாலும், நீ வேலை பார்க்குற அலுவலகமாக இருந்தாலும், உன் வேலையை நீ சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. எல்லாமே எப்போதுமே சரியாக நடக்கும்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கும்போது அதை யோசிச்சு உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. நான் என் வேலையை ஒழுங்காக தானே செய்கிறேன், நான் உண்மையாக நேர்மையாக தானே இருக்கேன், என் கடமையை சரியாக செஞ்சும் கூட எனக்கு தோல்வி வந்துருச்சே, நான் நினச்சது நடக்கலையேன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. கர்ம வினைகள் மனிதனை ஆட்டி படைக்கும் போது எல்லாமே எதிர்பார்த்ததற்கு மாறாக தான் நடக்கும். எது எப்படி நடந்தாலும் நீ சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் உன்னுடைய கடமைகளை தொடர்ந்து சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. பக்தியோடு நீ என்னை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த சாயப்பா உனக்காக இறங்கி உன் துன்பத்தை போக்கி உனக்கான நற்காரியங்களில் எல்லாம் வெற்றியை உண்டாக்கி தருவேன். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல இந்த சாயப்பா உன்னை மாற்றி காட்டுறேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீ அமைதியாக இருந்தாலே போதும், அதில் உனக்கான நன்மைகளை நான் நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நடத்தி
உன்னை அழகாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு மகிழ்ச்சிகரமாக நடத்தி கொடுக்குறேன். என் அறிவுரைப்படி நீ நடக்கும்போது இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் அழகாக நல்லபடியாக நடக்கும். உனக்கு எதிர்மறையாக இருந்த சூழல்களை எல்லாம் மாற்றி அமைச்சு உனக்கு இனிமையான நல்ல சூழல்களை நான் உருவாக்கி தரப்போகிறேன். நீ எதிர்மறை எண்ணங்களை உன் வாழ்க்கையில் துளியும் அனுமதிக்காதே. எல்லாத்தையும் நேர்மறையாக யோசிக்க முயற்சி செய். பேராசையின்றி பெறுவதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. எல்லா விஷயங்களிலும் உனக்கு நன்மைகள் நடக்கும்படியாகவும் நல்லதே கிடைக்கும்படியாகவும் இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் இந்த சாயப்பா உன்னை தேடி வருவேன். நீ வாடி நிற்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவதற்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இரு. உன் லட்சியங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். நேர்மறை எண்ணங்களை மட்டும் நீ உனக்குள்ளே வச்சுக்கிட்டா போதும். நன்மையோ தீமையோ அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படிதான் உனக்கான நற்பலனுக்கான நல்ல செயல்களுக்கான புண்ணியத்தை இந்த சாயப்பா இப்போது உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். இரவோடு இரவாக உன் கஷ்டங்களையும் கர்மாக்களையும் போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசுக்குள்ள நிறைய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்தாலும் அத்தனையும் ஒதுக்கி வச்சுட்டு உன் குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிற உனக்கு உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க நான் வந்துட்டேன். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு காத்திருக்கிற உனக்கு உன் கனவுகளை நிஜமாக்கி தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. நீ வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளை இந்த சாயப்பா உனக்கு உருவாக்கி தர்றேன். உன் ஆசைகள் கனவுகள் என அத்தனையும் உனக்கு நிறைவேறப் போகுது. என்னையே நம்பி வாழும் உனக்கு இனி அடுத்தடுத்து பல அற்புதங்களை நான் நிகழ்த்தி தருவேன். உன்னை சுற்றி நீ சந்தோஷப்படும்படியாக மகிழ்ச்சியான சம்பவங்களை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு கிடைக்க போகுது. நம்பிக்கையோட முயற்சி செய்யும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் இந்த சாயப்பாவே துணையாக இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்து வச்சு உனக்கான வாழ்க்கையில் நான் வெற்றியை உருவாக்கி தருவேன். எந்த வேலை வேணும்னு ஆசைப்பட்டியோ அதே வேலையே உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நம்பிக்கையோடு நீ செய்த எல்லா முயற்சிகளிலும் நான் உனக்கான வெற்றியை கொடுத்தே தீருவேன். நடந்த விஷயங்களை யோசித்து கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம். நடந்தது நடந்துருச்சு. இனி நடக்க வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்து. கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டு கோபத்தை குறைச்சிக்கிட்டு செயலை அதிகப்படுத்து. சில பேர் வேணும்னே உன்னை கோபப்படுத்துகிற விஷயங்களை கேள்வியாக கேட்கலாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் பொறுமையாக பேசி நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பாரு. எதிர்ப்புகள் வலுத்தால் நீ அமைதியாக இருந்து உனக்கான செயல்களை சரியாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணும். உன் வேதனைகளையும் மன வருத்தங்களையும் யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா? யாராவது நம்ம துன்பத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டார்களான்னு தானே நீ நினைக்கிற? இங்கே இருக்க எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கும்போது உனக்காக யாரும் இங்கே யோசிக்க மாட்டாங்க. நீ தேவையில்லாமல் அதையும் இதையும் வருத்தப்பட்டு வலியை அனுபவித்து உடலை பலவீனமாக்கி கொள்ளாதே. உன் மனசில் என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதை அப்படியே இந்த சாயப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு. உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். நீ நினச்சது போல வாழ்க்கையில் எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு கலங்காதே. மனதை அமைதிப்படுத்தி தியானம் செய். உனக்கு வர வேண்டிய அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகளை உன் கைகளில் சேர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சில வேலைகளை நீயாகவே தனியாக கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குன்னு கவலைப்படாத. கஷ்டப்பட்டு நீ செய்கிற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு மிகப்பெரிய நன்மையாக மாற்றி கொடுப்பேன். உன் மனச்சோர்வை அகற்றி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது என் நாமத்தை சொல்லிக்கிட்டு நீ நிம்மதியாக வாழ பழகு. உன்னுடைய வேலைகளை எல்லாம் நான் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். உனக்கு மன உற்சாகத்தை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் வெற்றியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படவே தேவையில்லை. உன் சோர்வை போக்கி
உனக்கான சுகத்தை நான் கொடுப்பேன். உன் கடமைகளை மட்டும் நீ கண்ணும் கருத்துமா கவனமாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து ஆலோசித்து எடுத்தீனா அதற்கான முடிவுகளை எல்லாம் இந்த சாயப்பா உனக்கு வெற்றியாக மாற்றி கொடுத்துருவேன்.